So last we have discussed about pile foundation, no? So pile foundation ல வர capacities calculate பண்றதுக்கான equations and நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் from previous section. So pile ன்னு வரும்போது pile total capacity is equal to end bearing இந்த pile point வர capacity plus friction frictional வர capacity. So frictional வர capacity என்ன மாதிரி calculate பண்ற விஷயங்கள் வந்து alpha method and beta method. We have already discussed skin frictional vara resistant, right? We have done these kind of example, the alpha method and beta method வரும்போது critical depth வர pressures அதெல்லாம் வச்சு calculate பண்றது. இந்த example எல்லாமே வந்து பார்த்துருக்கிறோம். I have asked you to do one more example. I guess this one. So answer is there. You can check this. Right? There are a lot of examples. So today we will discuss about how to determine the end bearing capacity of pile. End bearing என்றது pile toe எண்டில் வர capacity, மேலெல்லாம் பார்த்தது அந்த சுற்றுப்பரப்பளவில் வர capacity, ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் total capacity calculate பண்ண முடியும். ரைட்? end bearing capacity. ஸோ நார்மலாக ஒரு பைல் வந்து ஒரு ஸ்டேட்டத்தில் வந்து எண்ட் பண்ணியிருக்கும் போது இந்த பைலால் வர எஃபெக்டிவ் அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஓன்னு சொல்கிறது. இந்த பைலால் வர லோட் எல்லாம் வந்து டேட்டத்தில் இருந்து மேலே 6 to 10 பி என்றது இந்த பைல் என்ற பிரெத் பி அளவு ஹைட்டுக்கும், ஸ்டேட்டத்தில் இருந்து கீழே 2 to 4 பி என்ற அளவு இதுக்கும் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கும். ரைட்? இந்த லோடுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு சோன் வரைக்கும் பி என்றது பைல் என்ற பிரெத், இவ்வளவு சோன் வரைக்குமான சொயில் தான் வந்து இந்த பைல் வந்து சேஃபாக இருக்குமா இல்லையான்றதை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே வந்து வேறு சொயில் இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு டெப்த்துக்குமான அவரேஜ் சொயிலுன்ற பேராமீட்டர் கண்டு தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் செய்ய வேண்டி இருக்குது. இட் இஸ் அ நார்மல் மெத்தட். ஸோ இதில் அந்த விஷயங்கள் தேவையில்லை. பட் ஜஸ்ட் நோ தட் மேலிருந்து 6 to 10 பி வரைக்கும், கீழே 2 to 4 பி வரைக்குமான இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் டோட்டலாக இவ்வளவு சோனுக்குள்ளேயும் தான் இந்த லோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொயிலுக்கு. Right? Okay, now we need to calculate the end bearing of the soil, in the end bearing of the pile. இதில் இந்த எண்டால் வர bearing capacity என்னன்ற. Right? So Terzaghi என்ற ஒருத்தர் வந்து இந்த bearing capacityக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து this is the equation derive பண்ணி இருக்கிறார். Right? Q end bearing capacity is equal to C into NC plus Q bar into NQ plus half gamma B N gamma. So இதில் ஒவ்வொரு parameter என்னன்னு சொல்லி we'll go through that. ஸோ சி வந்து என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொஹீஷன்ன்றது அந்த ஒற்றுத்தன்மை, கிளே சொயிலுக்கு இருக்கிற கொஹீஷன். ரைட்? தட் இஸ் சி கொஹீஷன் என்று சொல்கிறது. இப்போ கிளே சொயிலுக்கு கொஹீஷன் இருக்கும் அண்ட் சாண்டி சொயிலுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும், பை பெருமானம் இருக்கும், அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கிளே சொயிலில் வந்து கொஹீஷன் இருக்கும். ஸோ கிளே சொயில் என்ன சொன்னால் கொஹீஷன், சாண்டி சொயில் வந்து சொன்னால் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே வந்து இப்போ சாண்டி சொயில் கால்குலேஷன் செய்கிறீங்களா இந்த சி வந்து 0. ஸோ அப்போ இந்த பார்ட் வராது. என்சி இதில் வந்து என்சி என் கேமா என்கியூ என் கேமா வந்து ஃபேக்டர்ஸ். அது வந்து ஒரு கிராஃப்லேருந்து கால்குலேட் பண்ணுற ஃபேக்டர். ஐ வில் டெல் யூ லேட்டர் என்னோட கால்குலேட் பண்ணுறதுன்ற என்சி என்கியூ என் கேமான்றது ஃபேக்டர்ஸ். ரைட்? ஃபேக்டர். ஓகே, என்சி என்கியூ என் கேமான்றது. ஓகே, சின்றது கொஃபிஷியன்ட் அண்ட் கியூ பார்ன்றது என்னென்னு சொன்னால் பைல் டோ, இந்த பைல் இந்த எண்டில் உள்ள ஓவர்பர்டன் ப்ரெஷர்னா அந்த மேலே உள்ள சொயில எஜ்ஜால் பெருக்க வர வேல்யூ. ரைட்? பைல் டோவில் அட் த எண்டில் உள்ள ஓவர்பர்டன் ப்ரெஷர். ஓகே, கியூ பார் ப்ளஸ் ஹாஃப் கேமான்றது வந்து இந்த சொயிலுடைய ஸ்டேட்டம் எங்கே இருக்குதோ அந்த ஸ்டேட்டத்தில் இந்த எண் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல உள்ள சொயிலுடைய கேமா வேல்யூ. ஸோ மேலே இல்லை கீழே, இந்த சொயில் வந்து எங்கே முட்டி கொண்டிக்குதோ அந்த இடத்துல உள்ள கேமா வேல்யூ. இப்போ இந்த முட்டி கொண்டு இருக்கிற இடத்துல வந்து நிறைய சொயில் இருக்குன்னு சொன்னால் அவரேஜ் கேமா வேல்யூ எடுக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ டெப்த்தையும் கன்சிடர் பண்ணி அவரேஜ் எடுக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கூட்டிட்டு அவ்வளோ தலை பிரிக்கிறது அவரேஜ் கேமா. பின்னு சொன்னால் சொயிலுன்ற பிரெத் என்று சொன்னால் எனது அகலம். என் கேமா ஃபேக்டரில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ரைட்? இங்கே ஒன் மோர் திங் யூ ஷுட் கன்சிடர், இந்த கியூ எண்ட் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ என்சி ப்ளஸ் கியூ இன்டூ என்கியூ ப்ளஸ் இந்த காம்போனன்ட் ஆட் பண்ணும்போது இந்த சி இன்டூ என்சியால் வர காம்போனண்ட் வேல்யூவும் ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ட் வேல்யூவாக இருக்கும். கியூ இன்டூ என்கியூவால் வர பெரிய வேல்யூவும் ஒரு சிக்னிஃபிகன்ட் வேல்யூவாக இருக்கும். பட் இந்த ஹாஃப் கேமா பி என் கேமாவால் ஆட் பண்ணுற வேல்யூ வந்து இதுகளோட கம்பேர் பண்ணும்போது மிக சின்ன வேல்யூவாக வரும். அதால் வந்து நார்மல் பேரிங் கெப்பாசிட்டி ஈக்குவேஷனில் வந்து இந்த ரெண்டு காம்போனண்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இந்த காம்போனண்ட்டை ஜஸ்ட் வி கேன் நிக்லேட் இந்த வேல்யூவோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இது 1000 வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 10 வரும். அப்போ இது 1000 வரும்போது இந்த 10 ஆட் பண்ணி யூஸ் இல்லை. ஸோ அதால் இந்த ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது, இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ எங்களோட பேரிங் கெப்பாசிட்டிக்கான ஈக்குவேஷன், என் பேரிங் ஈக்குவேஷன் C into NC + Q into NQ. தட்ஸ் இட். ஓகேயா? இல்லை வேறு எதுவும் டவுட்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே, இதில் NC NQ ரெண்டு ஃபேக்டரும் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு சார்ட்டில் இருந்து ஸ்கெம்டன் சார்ட்னு சொல்கிறது. ஸோ இது வந்து NC கால்குலேட் பண்ணுறதுக்கான சார்ட். NC கால்குலேட் பண்ணுறதுக்கான சார்ட், இட்ஸ் அ சார்ட். ஸோ இது வந்து LOB என்ற ரேஷியோவுக்கும் இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். Lண்டா டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன், ஸோ பைலுண்ட லென்த். Bன்னு சொன்னால் பிரெத் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஸோ பைலுண்ட டெப்த்தை, டோட்டல் ஹைட்டை வந்து பிரெத்தால் பிடிக்க என்ன வெளியே வருதோ அதை ஸ்ட்ரைட்டாகவே இங்கே நீங்கள் நீட்டும் போது பார்க்கணும். இங்கேயும் 2 லைன் இருக்குது, சர்க்கிள், ஸ்கொயர், பைல் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன், ரைட்? ஸோ நாங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து சர்க்கிள் அல்லது ஸ்கொயர் டைப் ஆஃப் பைல் ஃபவுண்டேஷன். ஸோ 2 எங்கே முன்னிட்டதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட NC வேல்யூ வந்து நிற்கும், ரைட்? NC. ஓகேயா? தட்ஸ் இட். ஸோ ஸ்ட்ரிப் ஃபவுண்டேஷன் அதுகளெல்லாம் வந்து அது உங்களுக்கு சிலபஸில் இல்லை. யூ டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ் தோஸ் வேல்யூஸ், அதுகளெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் LOB வேல்யூ கண்டுட்டு இங்கே சர்க்கிள் அல்லது ஸ்கொயரில் நிறுத்தினீங்கன்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ தட் இஸ் NC வேல்யூ. ஓகே, அடுத்தது NQ வேல்யூ. NQ வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொன்னால், ஓகே, ஒன் மோர் திங், இதுக்குள்ள வந்து LOB ரேஷியோ வந்து இங்கே 4 வரைக்கும் தான் இருக்குது. 4 இதை தாண்டின உடனே மேக்ஸிமம் வேல்யூவே 9ல் தான் இருக்குது. ஸோ LOB வேல்யூ 4 தாண்டின உடனே வந்து உங்களோட வேல்யூ மேக்ஸிமம் NC வேல்யூ 9ல் தான் வந்து நிற்கும், ரைட்? நார்மலாக LOB வேல்யூ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரமாணம் தான் வரும். ஏன்னா பைலுனாலேருந்து வந்து அப்படி ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் அப்படி இருக்கும். பிரெத் வந்து அப்படியே ஒரு 500 மில்லிமீட்டர் அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு 10 மீட்டர் வந்து 500 மில்லிமீட்டரால் பிரித்தா எத்தனை வரும்? கிட்டத்தட்ட 20 மடங்குன்னு வரும். 20 இதுக்கு மேலே போகலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 9 தான். அப்போ NC வேல்யூ 9 வரும். தட் இஸ் யூ நீட் டு கன்சிடர். அண்ட் NQ வேல்யூக்கு வந்து ஸோ இவர் வந்து இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார் 1961 யூஸ் பண்ணுறதுக்குரிய வேல்யூ NQ வேல்யூ. இது பை சோயிலுண்ட ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வச்சுக்கொண்டு NQ வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், பை. பட் இங்கேயும் இந்த சார்ட் யூஸ் பண்ணும்போது ட்ரிவன் பைலன்னு சொன்னால் அந்த பை வேல்யூவை மோடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். போட் பைலண்டா இப்படியான மோடிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ ட்ரிவன் பைலன்னு சொன்னால் மேலே வச்சுட்டு அடிச்சு கீழே இருக்கிறது. போட் பைலன்றது நார்மலாக கிடங்கெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணி அதுக்குள்ள கான்கிரீட் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வச்சு செய்கிறது. ஸோ அப்போ இங்கே யூஸ் பண்ண முன்னா தந்த பை வேல்யூவை மோடிஃபை பண்ணி புது பை வேல்யூ கண்டுட்டு இங்கே நீட்டும் போது என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். டோன்ட் ஃபர்கெட், இது வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து லொக் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ 10, இது 100, இது 20, 30, 40, 60 அப்படி இருக்குது. 100, 200, 300 அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட பை வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ரைட்? NQ. ஸோ என் பேரிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு C into NC + Q into NQ, தட்ஸ் இனஃப். 2 காம்போனண்ட்டும் இனஃப். ஸோ இப்போ சாண்டு சாயில் வந்து சொன்னால் சாண்டு சாயில்னு சொன்னால் சாண்ட் க்ளே இல்லாது, அப்போ இந்த காம்போனன்ட் வராது. Q end is equal to only Q into NQன்னு வரும். ஒருவேளை க்ளே சாயில் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த போர்ஷன் வராது, C into NC மட்டும் வரும். ஸோ வெரி ஈஸி. ஓகேயா? ஸோ வில் சி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள், எஸ்டிமேட் த அல்டிமேட் என் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரிவன் பைல். ஓகே, ட்ரிவன் பைல் 400 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பைல்ன்றது என்னது? சதுரம். 400 மில்லிமீட்டர், 9 மீட்டர் லாங் இன்ட்டு க்ளே லேயருக்கு மட்டும் வந்து இருக்குது. அண்ட் அதுக்குரிய C வேல்யூ வந்துருக்குது, ரைட்? ட்ரிவன் பைல் 400 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பைல், 9 மீட்டர் க்ளே லேயர், C is equal to 25. கொஹிஷன் வந்து 25 இருக்குது. சாரி, இங்கே வந்து 50 என்னுடைய கால்குலேஷனில் 50 தான் யூஸ் பண்ணியிருக்கு. சாரி, இதை வந்து 50 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 50 கிலோமீட்டர், ரைட்? CG is 50. ஓகே, 9 மீட்டர். ஓகே, ஸோ க்ளே சோயில் வந்திருக்கு. அப்போ சோயிலுக்கு என் பேரிங் கெப்பாசிட்டிக்குரிய ஈக்குவேஷன், காமன் ஈக்குவேஷன் C into NC + Q into NQ இல்லையா? இதுதான் ஈக்குவேஷன். இந்த காம்போனன்ட் வராது. இங்கே வந்து Q into NQ இப்போ வரும்னு சொன்னால் சாண்டு சோயிலண்டு வரும்போது வரும். அப்போ இங்கே க்ளே சோயிலண்டோடைய இந்த காம்போனன்ட் வராது. ஏன்னா பைப்பர் மனம் எல்லாம் இல்லை. அப்போ C into NC, ஜஸ்ட் C into NC. ஓகே, C இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடு, C into NC. ஸோ C into NC NC வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு LOB ரேஷியோ, L வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9 மீட்டர், B வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரெத் வந்து எவ்வளோ இருக்குங்கிற பிரெத் வந்து 400 மில்லிமீட்டர். ஸோ 9 வந்து 400 டிவைட் பண்ணும்போது அவ்வளோ வரும். 9 மீட்டர் இஸ் 400 மில்லிமீட்டர்னா 0.4 இல்லையா? எவ்வளோ வரும்? 90 4 பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். 90 4 பிரித்தா
22.5 கிட்ட வரும். 22.5 சொன்னால் 22.5 இல்லை 4 விட கூடிச்சுது. ஸோ அப்போ மேக்ஸிமமே வேல்யூவே வந்து 9 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ என்சிக்குரிய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9. சி 9 சொன்னால் Q end is equal to C into NC. C into NC. C into NC. So C value is 50, NC value is 9. So Q end is equal to 450 kilopascal. 450 kilopascal. Pascal and pressure. ஸோ இதை வந்து லோட்டுக்கு மாத்திரன்னு சொன்னால் என் பேரிங்குரிய லோட்டுன்னு சொன்னால் இது சம்மந்தப்படுற ஏரியா வந்து என்னது கீழே உள்ள அந்த டோ ஏரியா. இந்த ஏரியா ஒரு ஸ்கொயர் ஏரியா. ஸ்கொயருக்குரிய ஏரியாவுக்குரிய ஈக்குவேஷன் என்னது ஏரியா 0.4 into 0.4. ஸோ இந்த ப்ரெஷரை வந்து 0.4 into 0.4 பிரிக்கணும் 72 kN அதில் வர என் பேரிங் கெப்பாசிட்டி. ஓகே, வெரி ஈஸி இல்லையா? Okay, we'll see one more example. Estimate the ultimate end bearing capacity of same 400 mm driven pile shown in the pile. Total 9 meter pile. மேலே இந்த 1 மீட்டரில் வாட்டர் டேபிள் இருக்குது. மேலே உள்ள கேமா வேல்யூ கேமா வெட், கீழே உள்ளது கேமா சேச்சுரேஷனாக பை வேல்யூ தந்துருக்குது. இங்கே வந்து சி வேல்யூ இல்லை, பை வேல்யூ தந்துருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் எப்படி செய்யலாம்? பை வேல்யூ வரும்போது எப்படி கம்போனன்ட் வரும் ஈக்குவேஷனில், ரைட்? ஸோ சி இன்ட்டு என்சி கம்போனன்ட் வராது. இப்போ கியூ இன்ட்டு என்கியூ, தட்ஸ் இட். கியூ இன்ட்டு என்கியூ, கியூ இன்ட்டு என்கியூ. ஓகே, கியூ வண்டா என்ன, என்கியூ வண்டா என்ன? கியூ வண்டா என்ன சொன்னால் எனது பைல் டோவில் வர என் பேரிங் என்ன ஓவர் பர்டன் ப்ரெஷர்னு எடுத்தான். ஸோ இப்படியான கம்போனன்ட் வரும்போது நார்மலாக ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு டெப்த் வரைக்கும் வந்து இங்கால இங்கே ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் போது அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது. ஒரு கிரிட்டிக்கல் டெப்த் வரைக்கும் ப்ரெஷர் இருக்கும், அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ கிரிட்டிக்கல் டெப்த்தில் என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷர் தான் வந்து பைல் எண்ட்லையும் காணப்படும். ஓகே, அப்போ நீங்கள் நினைக்கலாம் சும்மா கேமாவை டோட்டல் ஹைட்டால் பெருக்கிட்டு வரதான் ப்ரெஷர்னு சொல்லி. அப்படி இல்லை. ஆல்ரெடி முதல் செய்த கால்குலேஷன் மாதிரி வாட்டர் டேபிள் ஒரு சேஞ்ச் இருக்கும், அதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் டெப்த்தில் ஒரு சேஞ்ச் இருக்கும், அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே உள்ள ப்ரெஷர் தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் டெப்த்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல உள்ள ப்ரெஷரை கண்டுபிடிச்சா ஓகே. ஸோ கிரிட்டிக்கல் டெப்த் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே அதுக்கு சார்ட் இருக்குது இல்லையா, கிரிட்டிக்கல் டெப்த்துக்கான சார்ட். ஸோ that is see this one ZC over D என்றதுக்கான காப். இதில் D என்றது வந்து பைல் டயாமீட்டர். இதில் பைக்கு சேஞ்ச் பண்ணி பைக்கு வந்து மோடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ எங்களோட பை வந்து 32 டிகிரின்னு வந்துருக்கு. 32 டிகிரியை வந்து இந்த சேஞ்சுக்கு மாற்றிட்டு அந்த பையை இங்கே கொண்டே கன்ஸ்டன்டாக ஓகே வில் சி எங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்ப்போம். வில் சி ரைட். ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கொயர் டைப் ஆஃப் ஃபைல் இருந்திருக்கு. ஸோ டயமீட்டருக்கு மாற்றுறதுக்காக ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி பை டி ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு மாற்றி டிஎல்ஓ மாற்றினா இப்படி வரும். ஸோ 451 ஆல்ரெடி செய்த எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் பை 32 டிகிரி அதை மோடிஃபை பண்ணுனா 34 ரெண்டு வரும். ஜஸ்ட் செக் த 34 ரைட் 34. ஸோ 34க்குரிய கிரிட்டிக்கல் டெப்த் வேல்யூ 34, 33, 34, 34 இருக்கும்போது just 6 ZC over D is equal to 6. So ZC we can calculate it. Okay, ZC over D is 6. So ZC வந்து 2.7 மீட்டர் ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஸோ 2.7 மீட்டரில் உள்ள ப்ரெஷர் 2.7 மீட்டரில் உள்ள ப்ரெஷர்னு சொன்னால் இங்கே 1 மீட்டருக்கு ஒரு ப்ரெஷர் வரும், இங்கால 1.7க்குரிய ப்ரெஷர் வரும். ரெண்டையும் கண்டு ஆட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் ப்ரீவியஸ் கேல்குலேஷன்ஸ். கேல்குலேஷன்லேயும் ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து ஞாபகம் இல்லையா? யா திஸ் ஒன் பை வேல்யூ இஸ் 32 டிகிரி 32 எஸ் சேம் கேல்குலேஷன். ஆனால் அந்த இந்த வேல்யூ எடுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம் 2.7 உள்ள ப்ரெஷர் வேல்யூ, ரைட்? ஸோ அது அப்படி இதுதான் ப்ரெஷர் வேல்யூ 28.2. ஓகே, அது எப்படி வரும்னா 1 மீட்டரில் உள்ளதையும் இங்கே உள்ள 1.7 மீட்டரில் உள்ளதையும் ஆட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ 1 மீட்டரில் உள்ள ப்ரெஷர்ன்ற வேல்யூ என்னது? 1 மீட்டரில் உள்ள ப்ரெஷர்ன்ற வேல்யூ 16 into 1. மேலே உள்ள 16 1ஆல் பெருக்கிறது. ப்ளஸ் கீழே உள்ளது 1.7 மீட்டர். அது வாட்டர் டேபிளுக்கு கீழே இருக்கிற இல்லையா, அதுடைய கேமாவிலிருந்து 9.816 கழிச்சு எழுதணும். சரி, 16ஓட அதில் உள்ள வேல்யூவில் இருந்து இந்த கேமா டபுள்யூ பெருமானம் 9.8. அதை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. 8 கழிச்சிட்டு எழுதுனீங்க சரி, கூட்டினா 28.2 அது வருது. ஸோ அதே பெருமானம் தான் இங்கேயும் வந்துருக்கேன். ஒரே பேராமீட்டர்ஸ் ஒரே விஷயங்கள் எல்லாமே, ரைட்? ஸோ அந்த கேல்குலேஷன் தான் நீங்கள் செய்திருக்கீங்க. 16ஓட இதை கூட்டினா 28.2 வருது. இது வந்து Q வேல்யூ. Q
Q into NQ. NQ கால்குலேட் பண்ணுறதுக்கு NQ சார்ட்டில் வந்து பை, பட் பைவுக்கு மோடிஃபிகேஷன் செய்யணும் இல்லையா? மோடிஃபிகேஷன் செய்து தான் பார்க்கணும். ஸோ 32 டிகிரிக்குரிய ட்ரிவன் பைலுக்குரிய மோடிஃபிகேஷன் 5 + 40 divided by 2. ஸோ 5 + 40 divided by 2 அதில் போட்டு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி வரும். ஸோ 36 வேல்யூக்குரிய NQ பெருமாளும் 36 மீன்ஸ் 35 36ன்னு விட்டுனா கிட்டத்தட்ட 90 கிட்ட வரும் இல்லையா? 90 லைனுக்கு விட்டு வர 90. So that is 90. So Q into NQ, Q is 28.2, it is 90, 2538 kilopascal வருது N bearing capacity. ஸோ N bearing capacity வந்து நியூட்டனுக்கு கிலோ நியூட்டனுக்கு மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன தலை பெருக்கணும்? ஜஸ்ட் cross sectional ஏரியாவால் பெருக்கணும். that is 0.4 into 0.4 into 0.4 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 460 கிலோ நியூட்டன் வருது இந்த கெப்பாசிட்டிக்கு, N bearing capacity இந்த சைலுக்கு. ஸோ சிமிலர்லி தேர் ஆர் சம் எக்ஸாம்பிள். இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது, இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை வந்து யூ கேன் கால்குலேட் இட். செக் பண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா ரைட். இங்கே வந்து பைல் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடியும் ரைட். பைல் லென்த் வந்து இங்கே ஸ்டார்ட்ல இருந்து 17 மீட்டராக இருக்குது. ஓகே, 17 மீட்டர். ஸோ இதுக்கு அப்படி கால்குலேஷன் செய்யலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது? இந்த என் பேரிங்கில் வந்து என்ன சொல் இருக்குது? என் பேரிங்கில் வந்து வித பை பெருமானம் தந்திருக்கு. ஸோ Q into NQவில் ஜஸ்ட் பிரதிட்டு இந்த பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா ரைட். தட்ஸ் இட். வேறு ஒரு விஷயம் செய்ய தேவையில்லை. ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இங்கே வேறு எம்பிரிக்கல் ஈக்குவேஷன்ஸும் இருக்குது. தோஸ் திங்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் என்னது சிலபஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃப்ரிக்ஷன் கெப்பாசிட்டியும் என் பேரிங்கையும் கண்டு கூட்டினீங்கன்னு சொன்னால் மச் பெட்டர். ஸோ இந்த கேல்குலேஷன் என் பேரிங்கையும் கேல்குலேட் பண்ணிட்டு ஸ்கின் ஃப்ரிக்ஷனையும் கேல்குலேட் பண்ணிட்டு டென்னை ஆட் பண்ணி ஜஸ்ட் டூ திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் லெட் மீ நோ என்ன ஆன்சர் வருது இந்த மாதிரி வீல் டிஸ்கஸ் இட். ஓகே, தேங்க்யூ.